காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோவில் தெப்ப உற்சவ விழா நேற்றிரவு தொடங்கியது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்ப உற்சவத்தில் கச்சபேஸ்வரர் மற்றும் சுந்தராம்பிகை எழுந்தருளி 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். காஞ்சிபுரம் மேற்கு ராஜ வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு சுந்தராம்பிகை உடனுரை கச்சபேஸ்வரர் திருக்கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் 3 நாட்கள் தெப்ப உற்சவம் நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டு தெப்ப உற்சவம் நேற்று துவங்கியது. கோவில் குளத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. கச்சபேஸ்வரர் கோவிலில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை செய்யப்பட்டது. மேலும் சுந்தராம்பிகை உடனுரை கச்சபேஸ்வரர் உள்ளிட்ட உற்சவ மூர்த்திகளை அலங்கரித்து சிறப்பு பூஜை செய்தனர். இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட சுவாமி கோவிலின் உட்பிரகாரத்தில் ஊர்வலமாக வந்து குளத்திற்கு வந்தடைந்தனர். அங்கு குளத்தில் சிறப்பு அலங்காரத்துடன் தயார் செய்யப்பட்டிருந்த தெப்பத்தில் சுந்தராம்பிகை உடனுரை கச்சபேஸ்வரர் எழுந்துருளினார். அதனைத் தொடர்ந்து தெப்பத்தில் விற்றிருந்த கச்சபேஸ்வரர் குளத்தை 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதையொட்டி வான வேடிக்கை நடந்தது. நேற்று, இன்று மற்றும் நாளை ஆகிய 3 நாட்கள் தெப்ப உற்சவம் நடைபெறும். மின் விளக்குகளால் பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்ட தெப்ப உற்சவத்தை காண சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் குளத்தை சுற்றி நின்று கொண்டு தெப்ப உற்சவத்தை கண்டு மகிழ்ந்தனர். சாமியார்பட்டி அருள்மிகு ஸ்ரீ வராகியம்மன் திருக்கோவில் பஞ்சமி திருநாள் அம்மனுக்கு சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகே உள்ள சாமியார்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வராகியம்மன் திருக்கோவிலில் பஞ்சமி திருநாளினை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன. இக்கோவிலில் ஸ்ரீ வராகியம்மன் பிரம்மாண்டமான அமர்ந்த நிலையில் அருள் பாலிக்கிறார். பஞ்சமி திருநாளில் ஏராளமான பக்தர்கள் அம்மனை வழிபாடு செய்தனர். முன்னதாக பிரம்மாண்டமாக அமர்ந்த நிலையில் அருள் பாலிக்கும் வராகியம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ வராகியம்மனுக்கு அன்னம், பழங்கள், இனிப்பு வகைகள், கிழங்கு வகைகள் வைத்து நெய்வேத்தியம் செய்யப்பட்டது. பின்னர் குங்குமம் கொண்டு அர்ச்சனைகள் செய்து பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வராகியம்மனுக்கு தேங்காய் விளக்கேற்றி வழிபட்டனர். திருமங்கலக்குடியில் உள்ள பிரசித்தி பெற்று ஜெயவீர ஆஞ்சநேயர் சுவாமி கோவிலில் மீண்டும் கும்பாபிஷேகம் செய்திட முடிவு செய்து திருப்பணிகள் செய்யப்பட்டது. மகா கும்பாபிஷேக விழா 3 கால யாகசாலை பூஜை பூர்ணாகதியை தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கடம் புறப்பாடு நடந்தது. தொடர்ந்து கோவில் விமானத்திற்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகமும் தொடர்ந்து மூலவருக்கு மகா அபிஷேகம் ஆராதனை நடந்தது. இதில் சுற்றுப்புற கிராம மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பூஜைகளை பத்மநாப ஆச்சாரியார் செய்வித்தார். இதில் அறநிலைத்துறை கும்பகோணம் உதவி ஆணையர் சாந்தா, ஆய்வாளர் அருணா, உபயதாரர்கள் உள்ளிட்ட சுற்றுப்புற கிராம மக்கள் திரளாக கலந்து கொண்டு வழிபட்டனர். இரவு ஆஞ்சநேயர் வீதி உலா நிகழ்ச்சி நடந்தது. ஏற்பாடுகளை அறங்காவலர் செல்வகுமார் மற்றும் திருமங்கலக்குடி கிராமவாசிகள் செய்திருந்தனர். நாமக்கல் ஸ்ரீ மகா வராகியம்மன் ஆலயத்தில் கார்த்திகை மாத தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக அலங்காரம், தேங்காயில் தீபமேற்றி வழிபட்ட பக்தர்கள். நாமக்கல் மாநகர் ரயில் நிலையம் அருகே உள்ள அருள்மிகு ஸ்ரீ மகா வராகியம்மன் கோவில் கார்த்திகை மாத தேய்பிறை பஞ்சமி விழாவினை முன்னிட்டு நேற்று உற்சவர் வராகியம்மனுக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், இளநீர், திருமஞ்சனம், மஞ்சள், சந்தனம், பன்னீர் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பின் அலங்காரம் செய்யப்பட்டு மலர்களால் அர்ச்சனை செய்த பின் பஞ்சதீபம், மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். அப்போது பக்தர்கள் தேங்காயில் தீபமேற்றி வழிபட்டனர். திருக்கோவில் கும்பாபிஷேக பணி நடைபெற்று வருவதால் உற்சவருக்கு மற்றும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன. தருமபுரம் ஆதீனத்தில் 27வது மடாதிபதியாக ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் பதவியேற்று ஞானபீடம் 5ஆம் ஆண்டை முன்னிட்டு தருமபுரம் ஆதீனத்தில் ஞான குலுக்காட்சி மற்றும் ஞானபீடத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த தருமபுரத்தில் 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பழமையான சைவாதீன திருமடம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் கட்டுப்பாட்டில் திருக்கடையூர் வைத்தீஸ்வரன் கோவில், சீர்காழி சட்டைநாதர் ஆலயம் உள்ளிட்ட 27 புகழ்பெற்ற பாடல் பெற்ற திருத்தலங்கள் அமைந்துள்ளது. ஆதீனத்தின் 27வது மடாதிபதியாக ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் 2019ஆம் ஆண்டு பதவியேற்றார். அவர் பதவியேற்று 5 ஆண்டு விழாவினை முன்னிட்டு ஞானபீடாரோகண விழா நேற்று ஆதீனம் திருமடம் மற்றும் ஆலயத்தில் நடைபெற்றது. இதனையொட்டி சிறப்பு ருத்ரயாகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து தருமபுரம் ஆதீன குருமகா சன்னிதானம் ஞானபீடத்திற்கு சிறப்பு ஆராதனைகள் செய்து மகா தீபாராதனை காட்டினார். தொடர்ந்து பீடத்தில் அமர்ந்து ஞானகுல காட்சி மற்றும் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தருமபுரம் ஆதீன மடத்தில்
மதுரை, சிதம்பரம், திருக்கடையூர், வைத்தீஸ்வரன் கோவில் உள்ளிட்ட பல்வேறு ஆலயங்களிலிருந்து பிரசாதங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஏராளமானோர் நிகழ்ச்சியில் பங்கேற்று தரிசனம் செய்தனர்.